அப்ப செயற்பாட்டு அடிப்படையில 3 வகையா இருக்கு. உயிர்ப்பு எரிமலை, உறங்கும் எரிமலை, அவிந்த எரிமலை. அதே மாதிரி வடிவத்தின் அடிப்படையிலையும் 3 வகையா இருக்கு. ஒன்று கலப்பு எரிமலைகள், இன்னொன்று கவச எரிமலைகள், இன்னொன்று தனல் கூம்பு எரிமலைகள். இதுக்கு படமெல்லாம் இருக்கி கைட்லைக்கு கீறி பார்த்து பழகிக்கோங்க. இது இப்படி இருந்து இது கவச எரிமலை இப்படி நார்மலாய்க்கும். இதான் படம், வேற ஒன்னும் படம் இல்லை. இதான் படம். இது வெளியே புக போகுது. சரியா? இதுதான் அந்த எரிமலை துவாரம். இப்படி இருந்தா அது இப்படி ஒரு வில் மாதிரி வளைஞ்சிருந்தா அது கவச எரிமலை. சரியா? அதே மாதிரி இப்படி நேரா வரும். இதான் அந்த எரிமலை போறது. இது போக வெளியே போகும். இப்படி இருந்தா அது தனல் கூம்பு எரிமலைன்னு சொல்றது. இங்க பாருங்க, கூம்பு மைத்தனைக்கு, அதனால தனல் கூம்பு எரிமலைன்னு சொல்றது. டிஃப்ரெண்டா வடியா பார்த்து கீரணும். இப்படி கொஞ்சம் முக்கோணமா ஒழுங்கா வரல, இப்போ கொஞ்சம் முக்கோணம் எப்படி வரும், கூரா வரும். சரியா? இப்படி இருந்தா நல்லா இங்க பாருங்க, இந்த பகுதி கொஞ்சம் மென்சாய் வைக்கணும். பாருங்க, இங்க குத்துச்சாய் வைக்கணும். இப்படி இருந்தா இதை சொல்றது கூட்டு எரிமலை. கூட்டு எரிமலை அல்லது கலப்பு எரிமலை என்று சொல்றது. சரியா? கூட்டு கலப்பு ஒன்றுதான். கூட்டண்டா எல்லாம் கூட்டி இருக்கிறேன், கலப்புனாலும் தீவில் உள்ள மவுனலோனா கவச எரிமலை. அதே மாதிரி தனல் கூம்புகளுக்கு இங்க வட அமெரிக்கா மற்றும் உலக பல்வேறு இடங்கள்ல இப்படித்தான் இருக்கு. இதான கவச எரிமலை, தனல் கூம்பு எரிமலை. இது உலகத்துல பல இடங்கள்லயும் இருக்கிற ஒரு நார்மலான ஃபோன். சரிதானே? அடுத்தது நான் சொன்னது, இப்படி இந்த கூரா இருக்கிறது, இப்படி கூரா வளைஞ்சிருக்கிறது எங்க எங்க இருக்கின்றா, கோஸ்டாரிக்காவில் உள்ள போஸ், எரினல், ரசு போன்ற எரிமலைகள் இந்த எரிமலைக்கு உதாரணம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? எங்க இருக்கி? கோஸ்டாரிக்காவில் உள்ள போஸ், கோஸ்டாரிக்காவில் உள்ள போஸ் எரிமலை. எரிமலையோட பேர் தான் எரினல், இரசு, ஈனாரானா இரசு போன்ற எரிமலைகள் இந்த கலப்பு எரிமலைகள் அல்லது கூட்டு எரிமலைகளுக்கு உதாரணம். அப்ப பார்த்தாச்சு. அடுத்தது எரிமலைகளோட வளையங்கள். எரிமலை வளையங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். பசிபிக், அட்லாண்டிக் சமுத்திரம் எல்லா இடமும் எரிமலை இருக்காது. இலங்கையில எரிமலை நடக்குமா? இலங்கையில எரிமலை இருக்கா? இல்ல. ஏன்? அது புவி அந்த தகடுகள எல்லையில தான் அந்த எரிமலை இந்த வளையங்கள் இருந்தது. தகடுகள விளிம்புகள் அந்த எல்லைகள்ல தான் புவி நடுக்கமாயிருந்தாலும் சரி, எரிமலை வெடிப்பு இருந்தாலும் சரி, அங்கதான் இகழும். சரிதானே? ஒரு தகடு இன்னொரு தகடின் கீழே அதெல்லாம் படிச்சிருப்பீங்க புவி நடுக்கத்துல. அங்க ஆழி உருவாகிறதாய்க்கட்டும் சரி, எரிமலை உருவாகிறதாய்க்கட்டும் சரி, அங்கதான் என்ன செய்யும், அது கூடுதலா பாதிப்பு அடையும். அதனால இலங்கையில இந்த எரிமலை பாதிப்பு இல்ல, எரிமலையில பாதிப்பும் இல்ல, புவி நடுக்கம், பாரிய புவி நடுக்கத்துல பாதிப்பும் இல்ல. ஆனா சில புவி அதிர்வுகள் இருக்கி அந்த மற்ற நாடுகள்ல நிகழ்ற மாதிரி பாரிய அளவான பாதிப்பு இங்க இல்லை. சரிதான்? எரிமலை வளையங்கள் தெரிஞ்சிருக்கணும் நீங்க. அதை குறிப்பிட்டு 2 மார்க்ஸுக்கும் வரலாம். என்ன? பசிபிக் சமுத்திர வலயம், அட்லாண்டிக் வலயம், மத்திய தரைக்கடல் வலயம், கிழக்கு ஆப்பிரிக்க வலயம். இந்த வலயங்கள் தான் பசிபிக் நெருப்பு, அதாவது நடக்கிறேன்னு சொல்றது. அங்கங்க அந்த வலயங்கள்ல தான் எரிமலைகள் அதிகமாக பரம்பி காணப்படும். எரிமலை வலயங்களை ஒருக்கா பாத்துக்கோங்க, எங்க எரிமலைகள் இருக்குன்னு பாத்துக்கோங்க. உலக படம் குறிக்கிறதுக்கு என்ன செய்யும், எரிமலைகள் வரும். அண்மையில சரியா, அண்மையில எங்க 2025 எங்க புவி நடக்கம் நடந்துச்சோ அந்த இடங்களை பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம் அதை கேட்பாங்க, எந்த எரிமலை வெடிச்சதோ அந்த எரிமலையை பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். அடுத்த என்ன கேள்வி? எரிமலை சார் நில உருவங்கள். இந்த எரிமலை உருவாகிறதால என்னென்ன நில உருவங்கள் உருவாகும்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். என்னென்ன நில உருவங்கள் உருவாகுது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே. பாறைகளையும் பாத்தீங்கன்னா தள்ளல் தீப்பாறை, தலையீட்டு தீப்பாறை, அதுதான் இங்கே. சரிதானே? அதான் நில உருவங்கள். தள்ளல் நில உருவங்கள், தலையீட்டு நில உருவங்கள்.
அங்க தள்ளல் தீப்பாறை தலையீட்டு தீப்பாறைன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க தள்ளல் நில உருவங்கள் தலையீட்டு நில உருவங்கள் நிறைய இருக்கு. இதோட உதாரணங்களோட பாத்துக்கோங்க, மத்த இங்கிலீஷ் பெயர்களையும் பாத்துக்கோங்க. என்ன தள்ளல் நில உருவங்களுக்கு நிறைய இருக்கு. தலையீட்டு நில உருவங்களுக்கு நீங்க டிஃப்ரெண்ட வச்சு கண்டுபிடிக்கலாம். தலையீட்டு நில உருவங்கள்டா குத்து தீப்பாறை, கிடை தீப்பாறை, குமிழி தீப்பாறை, குழுவி தீப்பாறை அப்படி இருக்கு. வில்லை தீப்பாறை, ஆழ தீப்பாறைன்னு கொஞ்சம் இருக்கு. எல்லாம் சேம் வரமை. அதே மாதிரி தள்ளல் நில உருவங்கள் வந்து தணல் கூம்பு, கூட்டு கூம்பு, கவசெரிமலை, எரிமலை தூவி, எரிமலை வாய், எரிமலை மேட்டு நிலம் அப்படி எல்லாம் வருது தள்ளல். இந்த தள்ளலன்னா நீங்க நினைச்சுக்கோங்க வெளியே தோன்றுறது, நம்மளால பார்க்கக்கூடிய. தலையீட்டுன்னா நம்மளால பார்க்க இயலாது, உள்ளுக்கு இருக்கும் புவின்ற உள்ளுக்கு இருக்கிறது தான் தலையீட்டு. சரிதானே? அப்ப அந்த டிஃப்ரெண்ட்ல பாத்துக்கோங்க. அந்த நில உருவங்களை பார்த்து அதுல வரை விளக்கணம், அதுக்கான உதாரணமும் அதுக்கான படம் இதுதான் செய்யப்படுங்க. உங்ககிட்ட கேட்க போறான், எரிமலை வந்துச்சுன்னா கேட்க போறான், எரிமலை செயற்பாட்டால் உருவாகக்கூடிய தள்ளல் நில உருவங்கள் 3 வரைபடங்களுடன் விளக்குக. ஒரு கேள்வி வந்துட்டு வைங்களேன், எப்படி இதுக்கு எழுத போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் படங்கள் தானே கீழே சொல்லிக்கி. இப்ப 3 தள்ளல் நில உருவங்கள் உங்களுக்கு தெரியும். இப்ப தணல் கூம்பு, கூட்டு கூம்பு, கவசரிமலைன்னு வைங்களேன். அப்ப தணல் கூம்புன்னு போட்டு தலைப்பு போட்டு தணல் கூம்புட படம் கீறுவீங்க. 0.5 மார்க்ஸ். அதுக்கு வரை விளக்கணம் எழுதுவீங்களா? ஓகே, வரை விளக்கணம் அதை பத்தி எப்படி உருவாகுதுன்னு எழுதுவீங்க. வரை விளக்கணம் அது எப்படி உருவாகுது, அதுக்கு உதாரணம். சரியா? 0.5 0.5 0.5 இதுக்கு 2 மார்க்ஸ். அடுத்தது தலையிட்டு அதுக்கு அதை அது எப்படி உருவாகிக்கா, அதை பத்தி முக்கியமான தகவல்கள் இருக்கா, அதுக்கு உதாரணம் இருக்கா? ஓகே, பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளவு போதும். சரிதானே? அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நீங்க அதான் பெர்ஃபெக்டான விட. அதை விட்டுட்டு நீங்க தள்ளல் நீர் வரும் என்பது எரிமலையால உருவாகுது, எரிமலை எப்படி உருவாகுதுன்னா சம்பந்தம் இல்லாம விளக்கம் எழுதக்கூடாது, அதோட சம்பந்தப்பட்டி தான் எழுதணும். இப்ப தள்ளல் நில உருவங்களுக்குள்ள ஒரு நில உருவம் எழுதுறீங்கன்றா, இப்ப கவசெரிமலை என்றா அந்த கவசெரிமலை பத்தி தான் நீங்க அந்த விளக்கத்தை கொடுக்கணும். இந்த கவசெரிமலை எரிமலை எரிமலை வெடிப்பினால உருவாகுன்ற ஒரு தள்ளல் நில உருவம் ஆகும். சரிதானே? அது இப்படி உருவாகுது, இந்தந்த ஷேப்ல இருக்கும் என்று சொல்லிட்டு இதுக்கு உதாரணம் இந்த நாட்டுல இருக்கு சொன்னா விஷயம் முடிஞ்சு. அவ்வளவு. ஓகே, அடுத்தது புறந்தள்ளல். தள்ளல் புறந்தள்ளல். புறந்தள்ளல்டா யோசிக்கிறல்ல என்னண்டு தலையீட்டு நில உருவங்களை தான் கேட்கிறாங்க. புறந்தள்ளல். சரி, அந்த பெயர்கள் டிஃப்ரெண்டா வந்தாலும் குழம்பிடக்கூடாது. தள்ளல் புறந்தள்ளல்னாலும் ஒன்றுதான், தலையீட்டுனாலும் ஒன்றுதான். புறந்தள்ளல்னா உங்களுக்கு யோசிக்கணும் வெளியே தெரிகிறது, புறத்தே தோன்றுதான் புறந்தள்ளல். அகம் புறமண்டிக்கிற மாதிரி புறமண்டா புறம் வெளியே தோன்றுது. சரி, அதுதான் திருப்ப இப்ப நான் சொன்னேதான் அதுலயும் போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த எரிமலையால என்ன பொருளாதாரத்தை 3rd டேர்ம்ல எல்லாம் உங்களுக்கு 5th டேர்ம்ல எல்லாம் கேட்டிருந்தாங்க. என்னண்டா கவசெரிமலைக்கு வேற நேம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கடா, சொன்னேனே ஏற்கனவே. என்ன சொல்றது கவசெரிமலைக்கு? கவசெரிமலை என்ன சொல்றது, இல்லாட்டி அது அந்த எல்லாம் படிஞ்சுதான் அந்த கவசெரிமலை உருவாகிறது. கூட்டுப்பட, அதாவது அந்த சாம்பல் கூம்புன்னு சொல்லுவாங்க. சாம்பல் கூம்போ ஏதோ வந்து சொல்லுவாங்க, பார்த்துட்டு சொல்றேன். சரியா? சாம்பல் கூம்புண்டா அது தணல் கூம்பு. சரியா? நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, கவசெரிமலைன்னா அது அந்த வில் மாதிரி இருக்கும், அந்த போர் வீரர்கள் கையில வச்சிருக்கிற வில் மாதிரி இருக்கும், அதான அதுல சேர். அடுத்த கேள்வி என்ன வரலாம் உங்களுக்கு, அந்த எரிமலை செயற்பாட்டினால பொருளாதார நன்மை என்னன்னு வரலாம். சரி, தீமை நிறைய இருக்கு. தீமை என்னென்ன தீமை? அது வளிமண்டலத்துல பாதிப்பை ஏற்படுத்தும்.
அதோட உயிரிழப்புகள் அருகில் உயிரிழப்புகள் ஏற்படுத்தும். அது எரிமலை வெடிச்சா என்ன நடக்கும்? அடுத்தது கிளைமேட் சேஞ்ச் ஆகும். அடுத்தது என்ன செய்யணும்? புவிநடுக்கங்கள் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப அந்த இந்தோனேஷியா எங்க எங்க நடந்துச்சுன்னா புவிநடுக்கம் இந்தோனேஷியால தான் நடந்துச்சு இந்த புவிநடுக்கம். அதோட தாக்கத்தாலதான் புவி வெப்பமடைந்து இங்க இப்ப இந்த ஸ்ரீலங்கால இந்தியால போய்கிற இந்த டித்வா புயல் எல்லாமே இந்த புவி வெப்பமடைந்தல் காரணமாகத்தான் உருவாகி. சரிதானே? இந்த முறை அந்த காலநிலை மாற்றமும் உங்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்ப எரிமலையோட பொருளாதார நன்மைகள்னா என்ன சொல்லுவீங்க? அந்த எரிமலையில இருந்து வெளியே வர மக்மா தானே, அந்த மக்மா அந்த மக்மால இருக்கிற திரவங்கள் நிறைய மருந்துக்கு யூஸ் பண்றாங்க. மூலிகைகள் அந்த மாதிரி மருந்து செய்யறதுக்கு யூஸ் பண்றாங்களாம். அப்படி இருக்கு அந்த எரிமலை என்பது வெளியே வாரது. அந்த மாதிரியான நிறைய அதுக்குதான் நான் சொல்றது. நியூஸ்களை பாருங்க, அதுல இருந்து வெளியே வார இது அந்த சாம்பல் படியும் தானே, அந்த சாம்பல்களை மருந்துக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்படி ஒரு பொருளாதார நன்மைகள் இருக்கு. அந்த அது படிஞ்சு இருக்கும் போது அது பாறையா மாறும், ஸ்ட்ராங்கான ஒரு பாறையா இருக்கும். அப்ப அந்த பாறைகள் தான் கருங்கல் எல்லாம் எடுக்கும். அந்த கருங்கல் அநேக சில மாதிரி அந்த வீட்டு கட்டிடங்களுக்கு எல்லாம் உதவுது, ரோட் போட உதவும், அப்படிலாம் எழுதலாம். சரிதானே? ஓகே, அடுத்தது எரிமலை பார்த்தாச்சு. எரிமலை புவிநடுக்கத்தையும் ஒருக்கா பார்த்து. அடுத்தது புறவிசை. இந்த மாதிரி புறவிசையில பனிக்கட்டி ஆறு, அடுத்தது கண்ட பனிக்கட்டி ஆற்று, அடுத்தது நீரால உருவாகிற இதுவும் எதிர்பார்க்கறாங்க. ஏற்கனவே மிச்சதெல்லாம் வந்தது, அதனால இந்த முறை வராது. அதனால ஒரு எதிர்பார்க்கையில போட்டிருக்கு. அதனால மிச்சதுகளை என்ன செய்யுங்க, நார்மலா பாத்துக்கோ. ஒரு கேள்வி என்ன செய்யாது, வராம இருக்காது. சரிதானே? ஆனா அந்த பாட்டுவை பொறுத்த அளவுல என்ன செய்யுது, ஒரு வந்து கேள்வி திரும்ப என்ன செஞ்சில்ல, வந்திருக்குத்தான். ஆனா இந்த புறவிசை அகவிசையில வந்ததில்ல, வராது. இதன் கூடுதலா மேக்சிமமா வருது. அப்ப மிச்சதுகளையும் பார்த்துக்கோம். உங்களுக்கு தெரியும், அகவிசைண்டா உள்ளுக்கு இருக்கிற விசை, அந்த மேற்காவுகை விசை. புறவிசைண்டா அந்த ஓடும் நீர், மழை பனிக்கட்டியாறு, அந்த மாதிரியான விசைகள், தரைக்கீழ் நீர், அந்த மாதிரி விசைகள் என்ன புறவிசைக்குள்ள அடங்கும். புறம் தந்த விசை, ஒரு முறை கேள்வியில புறம் தந்த விசை என்று கேட்டிருந்தாங்க. புறம் தந்த விசை என்று கேட்டா யோசிக்கிறல்ல, என்ன புறவிசைதான் புறம் தந்த விசை என்று சொல்றாங்க. சரிதானே? புறவிசை தொழிற்பாடுகள் அல்லது உருவு கருவிகள் நான்கினை பேரிடுக. என்ன உருவு கருவிகள்? அதான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப. இந்த மாற்று பெயர்களை என்ன செஞ்சுக்கணும், நீங்க ஒருக்கா பார்த்துக்கணும். புறவிசை தொழிற்பாடுகள் நான்கினை பேரிடுகள்ல உங்களுக்கு தெரியும். உரிவு கருவிகள்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாமே. உரிவு கருவிகள்னா என்ன சொல்லுங்க பாப்போம். நான் சொன்னேன், காற்று, ஓடும் நீர், கடல் அலை, தரைக்கீழ் நீர், இதுதான் அந்த உரிவு கருவிகள். புறவிசையை ஏற்படுத்துற கருவிகள், அதுதான் அந்த உரிவு கருவிகள். சரிதானே? அதுல நம்ம பனிக்கட்டி ஆற்ற பார்க்கப்போம். மிச்சதுகளை பாஸ் பேப்பர்ல பயிற்சி செஞ்சுக்கோங்க. நம்ம இப்ப பனிக்கட்டி ஆற்ற பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், உலகுல புவி மேற்பரப்புல 10% இது பனிக்கட்டி ஆற்றாலதான் மூடப்பட்டிருக்கு. சரிதானே? இங்க பனி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பனிக்கட்டி ஆறு ரெண்டா பிரியுது. பனிக்கட்டி ஆற்று நேர்வுகள் ரெண்டா பிரியுது. ஒன்று கண்ட பனிக்கட்டி ஆற்று, இன்னொன்று மலை பனிக்கட்டி ஆற்று அல்லது பள்ளத்தாக்கு பனிக்கட்டி ஆற்று. குழம்பிடக்கூடாது. கண்ட பனிக்கட்டி ஆறு ஒன்று, சரியா, ஒரு வகை. இன்னொரு வகை மலை பனிக்கட்டி ஆறு அல்லது பள்ளத்தாக்கு. மலை பனிக்கட்டி ஆற்றுண்டாலும் ஒன்றுதான், பள்ளத்தாக்கு பனிக்கட்டி ஆற்றுகள்னாலும் ஒன்றுதான். சரியா? இது சிம்பிள். இது நிறைய பேர் கஷ்டம்னு சொல்றீங்க. ஆனா அகவிசை புறவிசை ஈஸியானது ஒன்று. அகவிசையும் ஈஸி தான். இது ஈஸி. கேள்வி வந்தாலும் ஈஸியா எடுக்கலாம். நம்மளுக்கு எப்படி கேள்வி கேட்க போறாங்க ஏற்கனவே தெரியும்.
ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு நார்மலா நம்மளுக்கு எழுதக்கூடிய மாதிரி கேட்பாங்க. மிச்சம் 6 மார்க்ஸுக்கு என்ன இந்த நில உருவங்களை தந்துட்டு அதை விளக்க சொல்ல போறான். அவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க இந்த நில உருவங்களை வடிவா பார்த்து வச்சு கொண்டிருந்தீங்கன்னா அதுல படங்களையும் வடிவாக்கீறி என்ன செய்யலாம், நீங்க அந்த மார்க்ஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். பனிக்கட்டி ஆற்றிட அரித்தல் செய்முறை. அரித்தலும் இருக்கி படிதலும் இருக்கி, சரிதானே? இந்த ஒரு நில உருவம் தான் அரித்தல் படிதல் இருக்கு, தெரியும் தானே? அரித்தல் நில உருவங்கள் அது என்னென்னு அரிக்குது, அரித்தல் வகைகள் வந்து கேட்பாங்க. அந்த அரித்தல் நில உருவங்கள் வகைகளை கேட்டு விளக்க சொல்லுவாங்க. அது ஒரு கேள்வி. சரியா? அப்ப அரித்தல் நில வகைகள் என்ன? பனிக்கட்டி ஆற்றிட தேய்த்தல், பறித்தல், உடைந்து கொட்டல். வேற பெயர்களும் உங்கள்ட்ட இருக்கலாம், இதுதான் அதில் இருக்கிறது. தேய்த்தல், பறித்தல், உடைந்து கொட்டல். தேய்த்தல்னா என்ன, பறித்தல்னா என்ன, அதுக்கான வரை விளக்கங்களை நார்மலா வச்சுக்கோங்க. உடைந்து கொட்டல்னா என்ன, அந்த பேர்லயே இருக்கு, சரிதானே? தேய்த்தல்னா உங்களுக்கு தெரியும், அந்த பனிக்கட்டி ஆறுகள்ல அந்த கொண்டு வர அந்த பாறைகள் மற்றும் இந்த பனிப்பாறைகள் பாறைகளை தூண்டுகள் என்பன என்ன செய்யும், பனிக்கட்டி அந்த அடித்தளத்துல மற்றும் பக்கங்களோட மோதி மோதி நீக்கும் செயற்பாடுதான் அரித்தல், சரிதானே? தேய்த்தல். சரியா? அடுத்தது பறித்தல் என்னண்டா, அந்த ஒரு ஆற்றிட பனிக்கட்டி ஆற்றிட அடித்தளம் மற்றும் பக்கங்கள்ல காணப்படுகின்ற உரை பனியால பனியுடன் சேர்ந்து உறைந்து போயுள்ள பாறைகள் கல் பனிக்கட்டி ஆற்று வருகின்ற போது அடித்தளத்திலிருந்து சரிதானே? மைக்க மியூட் பண்ணுங்க, சரி டிஸ்டர்ப். உடைந்து கொட்டல்டா என்ன, அந்த ஒரு உடைந்து ஃபுல்லாவே அப்படி உடைஞ்சு விழுகிற செயற்பாடு. இப்ப உதாரணத்துக்கு என்னன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு கண்ணுல வர வேண்டும், பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க, பாகுபலி 1 or 2 3. அந்த படத்துல காட்டுவாங்க, அந்த அப்படி பனி அப்படியே இப்படி உடைஞ்சு கொட்டு அவங்க அப்படி வேற மாதிரி காட்டுவாங்க, சரிதானே? ஏன்னா நான் இப்படி சொல்றேன்னா ஞாபகம் மிக்கும், உடைந்து கொட்டல்ல இப்படி, சரிதானே? இந்த உடைந்து கொட்டல் செயற்பாடால தான் பாரி இது வாரு விளைவு, சரிதானே? உதாரணம் தெரிஞ்சுக்கணும். மலை பனிக்கட்டி ஆற்று நில உருவங்களுக்கு உதாரணம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கண்ட பனிக்கட்டி ஆற்று நில உருவங்களுக்கும் என்ன செஞ்சிருக்கணும், பனிக்கட்டி ஆற்றிட அரித்தல் நில உருவங்கள் என்ன, வட்ட குகை அல்லது பனியேரி பள்ளம் என்று செல்றது, சரிதானே? அடுத்தது வட்ட குகை ஏரி, இல்லாட்டி அதை சொல்லுவாங்க ரான் ஏரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கூர்நுனி விளிம்பு, கூர்நுனி கூம்பக சிகரம், துண்டிக்கப்பட்ட சுவடுகள், யூ வடிவ பள்ளத்தாக்கு, இதெல்லாம் அரித்தலால உருவாகின்ற என்ன நில உருவங்கள். இது சேர்ந்திருக்கு ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு. மலை பனிக்கட்டி ஆற்றுக்கு கண்ட பனிக்கட்டி ஆற்றுக்கும் பொதுவா இருக்கிற அரித்தல் நில உருவங்கள். தனித்தனியே கேட்டாங்கன்னா எப்படி எழுதுவீங்க? மலை பனிக்கட்டி ஆற்றுக்கு அரித்தல் தனி உருவங்கள் தனியே இருக்கி, கண்ட பனிக்கட்டி ஆற்றுக்கு அரித்தல் நில உருவங்கள் தனியே இருக்கு. அதுகளுக்கு பார்த்துக்கும், தனித்தனியே டிஃப்ரெண்ட்களை பார்த்துக்கும். நான் உங்களுக்கு விட எழுதுற மெத்தட் சொல்லி தந்துட்டேன். இப்ப கண்ட பனிக்கட்டி ஆற்றுக்கு இருக்கிறாண்டா என்னென்னு செய்வீங்க, ஃபர்ஸ்ட் படம் எழுதுவீங்க, அது உங்களோட சாய்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எழுதி படம் எழுதுறீங்களோ இல்லாட்டி படம் எழுதி நோட்ஸ் எழுதுறீங்களோ அது உங்களோட சாய்ஸ். ஆனா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் படம் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் மலை பனிக்கட்டி அந்த என்னண்டா அதுக்கு வரை விளக்கம் எழுதி அது எப்படி உருவாகுது, அதுக்கான உதாரணம், அது எங்க இருக்கு இல்லாட்டி அதுக்கெல்லாம் எழுதுவீங்க. அவ்வளவுதான் விஷயம். மெத்தடை பிடிச்சு கொண்டீங்கன்னா அந்த மாதிரி விட எழுதி பழகிடும். இருக்கிற 1 மாசத்துல பழகிடலாம், பாஸ்ட் பேப்பர் செஞ்சா பழகிடலாம், சரிதானே? அதே மாதிரிதான் படிதல் நில உருவங்கள் இருக்கு, சரிதானே? படிதல் நில உருவங்கள் என்னென்ன படிதல் நில உருவங்கள்? பனிப்பாறை கழிவடைகள், ஒழுங்கற்ற அலையும் பாறைகள், வெளியடை சமவெளி, நீள்மணல் முகடுகள் அல்லது எசுக்கர் என்று சொல்றது நீள்வட்ட குன்றுகள், இதெல்லாம் MCQ வாடுறது, சரியா? அதுகளோட மறுபெயர்களோட பார்த்துக்கோங்க. நீள்வட்ட குன்று, நீள்வட்ட குண்டுகிற நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க, சரியா? அதுல கைட்ல 2 படமும் தந்திருப்பாங்க, 3D படமும் தந்திருப்பாங்க உங்களுக்கு, மற்ற நார்மலா 2 பரிமாண
படமும் தந்திருப்பாங்க. நீங்க இரு பரிமாணத்துல முப்பரிமாணம் கீறணும்னு அவசியம் இல்லை. இரு பரிமாணத்துல கீறினாலே ஓகே. சரிதானே? நீள்வட்ட குண்டுண்டா இப்படி நார்மலா இப்படிதான் வரும். நீள்வட்ட குண்டு இப்படி கீறினாலே அவங்க சரி போடுவாங்க. இல்ல நீங்க உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. இல்ல உங்களுக்கு தெரியும் வடிவா கீற தெரியுமெண்டா இதுதான் நீள்குண்டுடந்த நீள்வட்ட குன்று படிதல் நீள் உருவங்கள்ட இது. இதுக்கு நீங்க கலர் எல்லாம் அடிச்சு மெனக்கட்டி நீங்க தேவையில்லை. அதை விட நீங்க இரு பரிமாணத்துல கீறது ஈஸி. இரு பரிமாணத்துல கீறி அதை திசைகளை குறிப்பிட்டீங்கன்னா சரி. இரு பரிமாணத்துல எப்படி கீறினா நகர்வு திசை இது, நகர்வு திசை இதுன்னு திசையை குறிப்பிட்டா சரி. சரிதானே? உங்களுக்கு இதுல தெரிஞ்சிருக்கும். காற்று இந்த பாலைவன நில உருவங்கள் படிக்கும் போது இந்த பீடை கிடைக்கிறது அதெல்லாம் கூறும்போது நீங்க 3Dல கீறண்டா கஷ்டப்படுவீங்க. அதே இருபரிமாணத்துல கீறண்டா ஈஸியா கீறிடலாம். சரிதானே? அப்ப இருபரிமாணத்துல கீறதுக்கு பாருங்க. முப்பரிமாணத்துல கீற டைம் போகும். சரிதானே? கண்டி துளைகள் அதெல்லாம் படிதல் நில உருவங்கள் தான். அதுதான் இதுல கேட்டு அரித்தல். அடுத்தது அரித்தலை சுருக்கமாக விளக்குக. பிரதமான செயற்பாடுகள் 3 இருக்கு. இப்ப நான் சொன்னதுல நீங்க பிரிச்சு அதை குடித்தெளினா ஓகே. சரியா? ஓகேவா? அப்ப இந்த இது புறவிசை அடுத்தது கண்ட பனிக்கட்டியாறு. கண்ட பனிக்கட்டியாறு பரம்பியுள்ள இடங்கள் அதுல இடம்பெறுகிற அரித்தல் செயற்பாடு, அதுல இடம்பெறுகின்ற படிதல் செயற்பாடு. அதுதான் இது. இப்ப நான் சொன்னதேதான் அதுதான் இது. ஒரே விஷயம்தான். ஒருக்கா அந்த மெத்தட் புரிஞ்சுக்கிட்டா ஓகே. அது நீங்க தான் படிக்கணும். அதுண்டா என்ன அப்படின்னா என்னன்னு படிக்கணும். தரைக்கில் நீரை முறுக்க பாருங்க. நம்ம கால்நிலை மாற்றத்துக்கு போவோம். கால்நிலை மாற்றம் இதுவும் இந்த முறை வரலாம். சரிதானே? கால்நிலை மாற்றம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியும். இப்ப நடந்துட்டீங்களா காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றத்தின் விளைவாலதான் என்ன செஞ்சிருக்கி நடந்து கொண்டிருக்கி. காலநிலை மாற்றம் என்பதனால் கருதப்படுவது யாது? இதுக்கு என்ன கேட்கிறாங்க? உங்களோட வரைவிலக்கணம் கேட்கிறாங்க. அப்ப அதுக்கான சொலிட் வரைவிலக்கணம் என்ன செய்வீங்க? கைட்ல இருக்கு. வரைவிலக்கணங்கள் நீங்க பாடமாக்கி கொள்ளணும். அது ஒன்று. சரிதானே? கால்நிலை மாற்றம் என்றா என்ன? என்ன கால்நிலை மாற்றம் என்றா சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் ஒரு ஆள் MCQவும் வாரது, சிலது கேட்டு வாரது. பின்வருள் காலை தேசத்துல நீண்ட கால வானிலை மூலகங்களோட தொகுப்பு தான் காலநிலை. இந்த கால்நிலை மாற்றம் என்றா என்னன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. கால்நிலை வேற, கால்நிலை மாற்றம் வேற. கால்நிலை மாற்றம் என்றா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம தொகுத்தம் தானே அந்த வானிலை மூலக்கூறுகள். இந்த குறித்த ஒரு காலப்பகுதியில 10 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒரு காலநிலை சரியா நம்ம தொகுக்கிறதுக்கு 30 வருடம் தேவை. சரிதானே? அந்த புள்ளி விபர ரீதியான காலநிலை மூலக்கூறுகளோட அளவீடுகள்ல ஏற்படுகின்ற மாற்றம் தான் காலநிலை மாற்றம். சரிதானே? இப்ப நாம இப்போ ஒரு இலங்கை எடுக்க போனா கால்நிலை இருக்கு. இலங்கையில இந்தந்த மாசம் மழை பெய்யும், இந்தந்த மாசம் வெயில் அடிக்கும், இந்தந்த மாசம் என்ன செய்யும், இப்படி புயல் அடிக்கும்னு ஆரம்பத்திலேயே ஒரு கால்நிலை வச்சிருக்காங்க. கால்நிலை அறிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு எதிராக நடக்கிறதுதான் என்ன? இது கால்நிலை மாற்றம். இப்ப இந்த மாசத்துல மழையே அடிக்காதுன்னு வளமையா மழையே அடிக்கிறது. இத்தனை வருஷத்துக்கு மழையே அடிச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு மழை அடிக்குதுன்னா என்ன காரணம்? அது கால்நிலை மாற்றம். கால்நிலை சேஞ்ச் ஆகிருக்கி. அந்த கால்நிலை மாற்றத்துக்கு என்னென்ன காரணிகள், என்னென்னத்தால இந்த கால்நிலை மாற்றம் அடையுது, அதுல என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்துது, அதோட நன்மை தீமை என்ன, அதுதான் இந்த விஷயம் இந்த பாடத்துல இருக்கு. 30 வருடங்களோட தொகுப்பு தான் காலநிலை மாற்றம். அந்த காலநிலை பற்றிய தகவல்கள் சேகரிக்க 30 வருடம் இது தேவை. MCQக்கு வந்து அதுல உங்களுக்கு தெரியணும் காலநிலை மாற்றத்துல செல்வாக்கு செலுத்துற காரணிகள்.
ஒன்று இயற்கை காரணிகளும் இருக்கு, இன்னொன்று மானிட காரணிகளும் இருக்கு. சரிதானே? மனிதனும் இதுல செல்வாக்கு செலுத்துறான். இயற்கையாலையும் காலநிலை மாற்றம் இடம்பெறுகின்றது. இயற்கை காரணிகள் என்று செல்லும் போது பாருங்க, உண்டு சூரிய கதிர்வீச்சோட தாக்கம். சூரிய கதிர்வீச்சலோட தாக்கம். சூரிய கதிர்வீச்சல் என்ன தாக்கம்னா நார்மலா சொல்றேன். சூரியன் நம்ம முந்தைய காலத்திலிருந்து இப்ப காலம் வரைக்கும் பார்க்கும்போது, முந்தைய காலத்துல என்ன சூரியன கதிர்வீச்சு குறைவா தானே இருந்துச்சு. அதாவது சூரியன்ல இருந்து வர வெப்பம் புவிக்கு கிடைக்கிறது குறைவாக தானே இருந்துச்சு. ஆனா காலம் செல்ல 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 என்ன கரும்புள்ளி தாக்கம் என்றும் இதை சொல்லலாம், சரியா? சூரிய புள்ளி என்றும் சொல்லலாம், சரியா? குழம்புல அந்த காலம் போக போக சூரியனிலிருந்து கிடைக்கின்ற வெப்பத்தின் அளவும் அதிகரித்ததால என்ன செய்யுது? புவி வெப்பம் அடைகின்றது. புவி வெப்பம் அடைஞ்சா என்ன நடக்கும்? புவி வெப்பம் அடைந்தா இந்த மாதிரி காலநிலை சேஞ்ச் ஆகி மழை கிடைக்க வேண்டிய இடத்துல மழை கிடைக்காம, மழை கிடைக்காத இடத்துல கிடைச்சி பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதுதான் இப்ப இந்த ஸ்ரீலங்கால நடந்தது. புவி வெப்பம் அடைஞ்சதுனாலதான் இவ்வளவு மழையும் வெள்ளமும் வந்துச்சு. சரிதான்? தாளமுக்கங்கள் உருவாகும். சரிதான்? அது புயலா மாறும். தாளமுக்கம் பிறகு புயலா மாறும். அப்படி அது எப்படி சொல்லு அது ஒரு பெரிய இதா வரும். சரிதானே? அப்ப சூரிய புள்ளி அல்லது சூரிய கதிர்வீச்சல்ல தாக்கம் காலநிலை மாற்றுது. அப்ப இதோ போட்டு எழுதுவீங்க. செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் 3ஐ குறிப்பிட்டு விளக்கு கண்டா, இயற்கை காரணிகள் 3ஐ குறிப்பிட்டு விளக்கு கண்டா சூரிய புள்ளி தாக்கம் அல்லது சூரிய கரும்புள்ளி அல்லது சூரிய கதிர்வீச்சலின் தாக்கம் எல்லாமே ஒன்றுதான். அப்ப அது ஒரு போட்டு அதுக்கு நீங்க விளக்க முடியும். இப்ப நான் சொன்ன விளக்கத்தை இல்லைன்னா சரி. 2வது காரணம் என்னன்னா, புவிக்கோள் புவி சுழற்சி இருக்குதானே, அந்த புவிக்கோள் பாதையில ஏற்படுகின்ற மாற்றங்கள். புவிக்கோள் பாதையில ஏற்படுகின்ற மாற்றங்கள், சரிதானே? அது புவியின் கோள்ல ஏற்படுகின்ற பாதையில மாற்றங்கள் சிறிய அளவு மாற்றத்தை தான் ஏற்படுத்தும். ஆனா பாரிய அளவான மாற்றத்தை ஏற்படுத்துறது என்ன? இந்த சூரிய கதிர்வீச்சலும் பருவம் சார்ந்த விடயங்களும் தான் பாரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துது. அடுத்தது 3வது காரணி இயற்கை நிகழ்வுகள் தான் எரிமலை வெடிப்பு. எரிமலை வெடிப்பு வரும். எரிமலை வெடிப்பு நான் ஏற்கனவே சொன்னேன். எரிமலை வெடிப்புக்கு நீங்க தீமைகள் கேட்டா இதையும் எழுதி விடலாம். ஜியோகிராபி ஒன்றோட ஒன்று சங்கிலி மாதிரி தொடர்பு பெற்ற பாடு. எரிமலை வெடிப்பு இந்த புவிக்குள்ள இருக்கிற அந்த புவியோட்டுக்குள்ள இருக்கிற மக்மா வெளியே வந்தா அது என்ன செய்யும்? சல்பர் ஆக்சைடு, கார்பனீர் ஆக்சைடு போன்ற வாயுக்களை வெளிக்கொண்டு, இந்த வாயுக்களாலையும் என்ன செய்யும்? புவி வெப்பமடையும். உங்களுக்கு தெரியும், பச்சை வீட்டு வாயுக்கள் எல்லாம் இருக்கு. இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் அதிகரித்தாலும் என்ன செய்யும்? புவி வெப்பமடையும். சரிதானே? உதாரணம் இல்லைன்னா சரி. இன்னொன்று இருக்கி, ஒரு எரிமலை வெடிச்சா அந்த எரிமலையில இருந்து வார புகை அதையும் பாதிக்க செய்யும் தான். அதுவும் புவி வெப்பமடைகிறதுக்கு ஒரு மிக பிரதானமான காரணி. சரிதான? அடுத்த பிரதான இயற்கை காரணி 4வது எல்னினோ லானினோ செயற்பாடு. எல்னினோ லானினோட செயற்பாடு கடல் பரப்புல ஏற்படுகின்ற வேறுபாடுகளும் இந்த காலநிலை மாற்றத்திற்கு செல்வாக்கு செலுத்துது. சரிதானே? அடுத்தது இயற்கையான ஒன்றுதான் பச்சை வீட்டு விளைவு. இதுவும் இயற்கையான காரணிகள் ஒன்று. செயற்கையில கொண்டு போய் எழுதுறல பச்சை வீட்டு விளைவு. பச்சை வீட்டு விளைவு சூரியன்ல இருந்து வர அந்த கதிர்வீச்சு சில வாயுக்களை உள்விட்டு புவியின் வெப்பத்தை என்ன செய்யும்? வெளியேற விடாது உறிஞ்சி வைத்துக் கொள்ளும். சரிதானே? அதுதானே என்ன சொல்றது? பச்சை வீட்டு விளைவு என்று சொல்லுவோம். சரிதானே? இதை செய்கின்ற என்ன? இந்த பச்சை வீட்டு விளைவை செய்கிற வாயுக்கள் என்ன? கார்பனீர் ஆக்சைடு, நைட்ரசன் ஆக்சைடு, மெதேன், குளோரோ கார்பன் போன்ற வாயுக்கள் பச்சை வீட்டு வாயுக்கள்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு தெரியும், சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கீங்க. சரிதானே? இந்த வாயுக்கள் இயற்கையாகவே வளிமண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச அளவு இருக்கும். இந்த பச்சை வீட்டு வாயுக்களால் பூமிக்கு தேவையான வெப்பம் என்ன செய்யும்? கிடைத்து வருகின்றது. இந்த பச்சை வீட்டு வாயுக்களாலதான் பூமிக்கு தேவையான வெப்பம் உறிஞ்சப்பட்டு அதை
உறிஞ்சு அந்த சூரியன்ல இருந்து வர வெப்பத்தை இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் உறிஞ்சு வச்சு, இந்த பச்சை வீட்டு வாயுக்களோட இது அதிகரிச்சா, எண்ணிக்கை அதிகரிச்சா என்ன செய்யும்? வெப்பநிலை அதிகமாகும். புவியின் வெப்பநிலை அதிகமாகும். சரிதானே? பூகோள வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். உங்களுக்கு தெரியும், இந்த கார்பன் டை ஆக்சைடு காடு எல்லாம் வெட்டி கார்பன் டை ஆக்சைடு அதிகரிச்சா என்ன செய்யும்? புவிக்கு இந்த நிறைய சூரிய கதிர்கள் உறிஞ்சப்பட்டு புவி வெப்பமடையும். புவி வெப்பமடைஞ்சா என்ன நடக்கும்? இந்த கிளைமேட் சேஞ்ச் உருவாகும். அப்ப இவளம் 5 காரணி சொல்லியிருக்கேன். இவளம் இதுல 3 இல்லாட்டி 3 தான் கேட்பான். 3 குறிப்பிட்டு விளக்கு சொல்லி கேட்பான். இவ்வளவு நேரம் பார்த்தது இயற்கை காரணிகள். மானிட காரணிகளால், மனுஷங்களால இவன் என்ன செய்யுது? இந்த காலநிலை மாற்றம் இடம்பெறுகின்றது. ஒன்று காடழிக்கிறது. நார்மலாவே உங்களுக்கு தெரியும், நீங்க என்னென்ன செய்யறீங்க கிளைமேட் சேஞ்சுக்கு மாற்றத்துக்கு, நீங்க என்ன செய்யறீங்கன்னு கண்ணாலே பார்த்துட்டு வரீங்க. காடுகளை அழிக்கிறது. இந்த காடுகளை அழிச்சா என்ன நடக்கும்? நீங்க சயின்ஸ்ல ஓஎல் சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்க. காடுகள் கார்பன் டை ஆக்சைடை தேங்கி வைக்கின்ற தாலி என்று படிச்சிருக்கீங்க. அந்த மாதிரியான காடுகளை நீங்க அழிக்கும் போது என்ன செய்யும்? கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சு வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்ப அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடும் வழியில தான் கிடக்கும். இப்ப வழியில காணப்படும் போது என்ன செய்யும்? புவி வெப்பமடையும். புவி வெப்பமடைஞ்சு இது பச்சை வீட்டு வாயுக்களை விளைவுலை தாக்கத்தை ஏற்படுத்தும். பாருங்க, நம்ம ஒரு மரத்தை விட்டுறதால எவ்வளவு பெரிய பாதிப்பு. அதுதான் மரத்தை வெட்டினா திரும்ப ஒரு மரத்தை நடணும். மரத்தை வெட்டினா இன்னொரு மரத்தை நடணும். அடுத்தது உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களோட பாவனை. சரி, எரிபொருள் பயன்பாடு, உயிர்ச்சுவட்டு எரிபொருளோட பயன்பாடு எல்லாம் ஒன்றுதான். இந்த கைத்தொழில் நடவடிக்கைகளாக மோட்டார் வாகனங்களை அதிகமா பயன்படுத்துறதாகவும் வலிசக்தி தான் இந்த உயிர்ச்சுவட்டு தான் பயன்படுத்தப்படுகிறது. இதால என்ன செய்யுது? கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவுல சேருது. அதிக அளவுல என்ன செய்யுது? வளிமண்டலத்துல சேருது. இப்ப மனுஷனை பாருங்க, மனுஷன் இயற்கையான அந்த காட்டையும் விடுறதில்ல. இந்த வளிமண்டலத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு சேர்ற அந்த வாகனங்களையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எவ்வளவு கிளைமேட் சேஞ்ச் நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால பாரிய விளைவுகள் ஏற்படும் பின்னால. உயிர் சேதங்கள் எல்லாம் கிளைமேட் சேஞ்ச். இப்ப இங்கே நடந்ததும் அப்படித்தான், கிளைமேட் சேஞ்ச். சரிதானே? அந்த மாதிரியான இது மனிதண்ட நடவடிக்கை. சரிதானே? அப்ப மனிதண்ட நடவடிக்கையால் என்னென்று காலநிலை மாற்றம் துரிதப்படுத்தப்படுகின்றது, இயற்கையால் எப்படி துரிதப்படுத்தப்படுகின்றது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? அடுத்தது இந்த மாற்றம், காலநிலை மாற்றம் அடைஞ்சா என்னென்ன சூழல்ல மாற்றம் நடம்பெறும், என்னென்ன சூழல் மாற்றம் இடம்பெறும். அது உங்களுக்கு நார்மலா தெரியும். மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிக்கும், ஏற்கனவே சொல்லிட்டேன். படிவு வீழ்ச்சியில மாற்றங்கள் ஏற்படும். மழை வீழ்ச்சி, இப்போ ஒரு மந்த்ல கிடைக்க வேண்டிய மழை அதிகமா, அதை விட அதிகமா கிடைக்கும். அந்த மாதிரி சேஞ்சஸ் இடம்பெறும். சரிதானே? அடுத்தது கடல் மட்டங்கள் உயர்வடையும். இப்ப மழை வீழ்ச்சி அதிகமா கிடைச்சா கடல் மட்டம் உயர்வடையும். கடல் மட்டம் உயர்வடைஞ்சா என்ன நடக்கும்? அது அப்படி வெள்ளமா ஊரெல்லாம் அழிச்சிட்டு போயிடும். சரிதானே? அது மாதிரிதான் ஆர்டிக் அண்டார்டிக் சூழல் முறை மேல ஏற்படுகின்ற மாற்றங்கள். இது புவி வெப்பமடைந்தா உங்களுக்கு இப்ப அண்மையில எல்லாம் நியூஸ் எல்லாம் வெளியாகிச்சு. அந்த பாறைகள், உங்க வட துருவ பகுதிகள், தென் துருவ பகுதிகள் எல்லாம் என்ன செய்யலாம்? அந்த ஐஸ் கட்டியாய்க்கிற அந்த இதெல்லாம் கரைஞ்சுக்கிட்டு வருதான். கரைஞ்சி கடல் மட்டம் எல்லாம் உயர்வடையுதான். ஏன் உயர்வடையுது? ஏன் கரையணும்? யோசிச்சிருக்கீங்களா? புவி வெப்பம் அடைஞ்சா என்ன செய்யும்? மாற்றம் தான் இந்த உயிர் சேதங்களை குறிப்பிடலாம். நீங்க உயிர் சேதங்கள், தாழ் நிலங்கள்ல ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கு, இலங்கையில நடந்த கொடூரமான வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு எல்லாத்துக்கும் இந்த காலநிலை மாற்றம் தான் காரணம். அதையே வச்சு நீங்க என்ன செய்யலாம்? உதாரணத்துக்கு எழுதலாம். சரிதானே? அதே மாதிரி இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம்? இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம்? அல்லது பொதுவா கேட்கலாம், இல்லாட்டி இலங்கையோட சம்பந்தப்படுத்தி கேட்கலாம். இலங்கையால இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படி நீங்க எழுதும் போது அண்மையான தகவல்களையும் இன்க்ளூட் பண்ணி உதாரணம் காட்டி எழுதணும். சரியா? என்னென்ன சொல்லுங்க பாப்போம் டக்கண்டு. இந்த காலநிலை மாற்றத்தை குறைக்க இலங்கையில மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் 3 குறிப்பிட்டு இல்லாட்டி குறிப்பிட்டு விளக்க வேண்டும் வந்தா என்ன செய்வீங்க? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும் கிளீன் ஸ்ரீலங்கா. கிளீன் ஸ்ரீலங்காண்ட திட்டம் அனுரையினால
பிரகடனப்படுத்தப்பட்டது. அதுவும் வரும் இதுக்குள்ள. அது உதாரணம் போட்டு நீங்க எழுத. விவசாயம் மற்றும் காடாக்கத்துறையில என்ன செஞ்சாங்க? காடாக்கத்தை விரிவுபடுத்தினாங்க. மரமெல்லாம் நட்ட சொன்னாங்களே, கிரீன் ஸ்ரீலங்கா எல்லாம் ப்ரோக்ராம் வந்துச்சு, சரிதானே? வேற என்ன? கைத்தொழில் துறையில ஒப்பந்தங்களை மேற்கொண்டாங்க. அடுத்தது போக்குவரத்து துறையில அந்த புகை எல்லாம் செக் பண்ணுவீங்க. உங்களுக்கு வீட்டை வாகனம் இருந்தா தெரியும், புகை செக் பண்ண போவாங்களே, அதெல்லாம் என்னத்துக்கு? இந்த பச்சை வீட்டு வாயு வெளியேறத கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு தான். அதுதான் அந்த புகையெல்லாம் செக் பண்ணி அந்த புகைக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாதான் நீங்க வண்டி ஓடலாம். புகையை கண்ட மாதிரி விட்டுட்டு எல்லாம் என்ன செய்யலாது, வாகனம் ஓட்டிடலாது. அப்ப அதெல்லாம் வரும், சில ஒப்பந்தங்கள் கைச்சாதிக்கப்பட அதுல வரும். அடுத்தது மீள புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களை அதான் மீள புதுப்பிக்கக்கூடிய வலுசக்தி துறையை கொண்டு வராங்க. இலங்கையில அந்த திட்டங்கள் என்ன செய்யுது, அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இப்ப உலகத்தை எடுத்தீங்கன்னா சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் என்ன மின்சாரத்தால இயங்குற வண்டிகள், வாகனங்கள், இயந்திரங்கள் என்ன செய்யறாங்க, பயன்படுத்தப்பட்டு வராங்க. அது ஈஸி தானே, அதனால எந்த எஃபெக்டும் இல்லையே. அது இல்லை, புகை விட்டாதானே வளிமண்டலம் பாதிப்படையுது. புகை விடாத வண்டிகளை என்ன செய்யறாங்க, கண்டுபிடிச்சு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்க. வலுசக்தி துறையில அது ஒரு மாற்றம். சரி, அதுகளை போட்டு நீங்க என்ன செஞ்சுக்கணும், இதுகளை எழுதணும். அதே மாதிரிதான் விவசாயத்திலையும் நிறைய கிருமி நாசிகளை பாவிக்கிறதாலையும் என்ன செய்யுது, அந்த பச்சை வீட்டு விளைவை அதிகரிக்கும். அதனால இந்த என்ன செஞ்சிருக்கேன், விளங்கப்படுத்திருக்கிறேன். அவ்வளவுதான். அதான் கேள்வி. இப்ப நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு போட்டு தான் நினைக்கிறேன். போய் நீங்க போயிட்டு நார்மலா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தா உங்களுக்கு ஈஸியா எழுதக்கூடியமே. அதை நீங்க இன்னும் படிச்சு கொண்டு இல்லைன்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம், சரிதானே? அதான் கேட்டீங்க. இந்த கடைசி கேள்வி எல்லாம் விளைவாக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் கேட்டீங்க. அதை நீங்க துறை ரீதியா விளங்கப்படுத்தினா ஓகே. இது காலநிலை மாற்றம். வானிலை காலநிலையிலும் இருந்து என்ன செய்யும், இந்த முறை வரும். காலநிலை மாற்றத்துல எதுவும் கேட்கணுமா? டீச்சர், அந்த எல்னினோ செயற்பாடை இதாக்குறது அது கொஞ்சம் சொல்லணும். அதான் சொல்றோம். அதுதான் அடுத்து போட்டு எல்னினோ லானினோ உங்களுக்கு தெரியும். எல்னினோ லானினோன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது எம்சிக்கும் வாரது. எல்னினோ எங்க உருவாகுது, லானினோ எங்க உருவாகுதுன்னு வரணும், சரிதானே? எல்னினோ லானினோ, எல் நினா லா நினோ, சரியா? எல்னினா பசிபிக் சமுத்திரத்துல ஏற்படுகின்ற வளமையான காலநிலை தன்மை. பசிபிக் சமுத்திரத்துலதான் இந்த ரெண்டு இதுவும் இடம்பெறுகின்றது, வேற எங்கேயும் இல்ல பசிபிக் சமுத்திரத்துல. எல்னினோ லானினாட என்ற உருவாக்கம் தென் பசிபிக் சமுத்திரத்தின மேற்கு பகுதியில தான் தோற்றம் பெறுகிறது. அப்ப உங்களுக்கு மைண்ட்ல வந்துடணும், எங்க தோற்றம் பெறுகிறது, தென் பசிபிக் சமுத்திரத்தின மேற்கு பகுதியில தான் தோற்றம் பெறுகின்ற ஒரு நிகழ்வு, சரிதானே? எல்னினோ தனித்தனியே பார்க்கணும். எல்னினோட உருவாக்கம் அது எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எல்னினோ நிகழ்வு மேற்கு அயன பசிபிக் சமுத்திரத்திலிருந்து மேற்கிலிருந்து கிழக்காக பாருங்க எப்படி நகருது. இந்த மெப்ப பாருங்க, மேற்கிலிருந்து கிழக்காக சமுத்திர வெப்பநிலை அதிகரிக்குமாறு நகர்கின்றதா அது எல்னினோ. அப்ப லானினா என்னன்னு கேட்டீங்கடா, அது குளி, அதுக்கு எதிர்மானம். எல்னினோக்கு எதிர்மானம் தான் என்ன, லானினா. என்னது, அது சமுத்திர குளிர்த்தன்மையின நகர்த்துது. அப்ப எல்னினோ வெப்பத்தை கடத்துது, லானினா குளிர கடத்துது. இதுதான் விஷயம். இதுதான் என்ன விஷயம். இந்த விஷயங்கள் எல்னினோ லானினோவால என்னென்ன பாதிப்புன்னு உங்களுக்கு கேட்கிறேன். எல்னினோ இப்படி நிகழ்கிறதால அதிக மழை, சரிதானே? அதிக மழை கிடைக்கும், வெப்பத்தோட மழை கிடைக்கும், சரிதானே? அதே மாதிரி எல்னினோ 2 to 7 வருஷம், 2 தொடக்கம் 7 வருட இடைவெளிக்கு இடையில தான் என்ன செய்யும், எப்போதாவது தோன்றும், சரிதானே? ஆனா இது எத்தனை மாசம் நிலை பெறும் தெரியுமா? 12 தொடக்கம் 18 மாதங்கள் வரை நீடிக்கும். அப்ப இதோட தாக்கம் எவ்வளவு பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்தும்னு பாருங்க.
இது நிலை பெற்றால் அது அண்மித்துள்ள பகுதிகள் மித வெப்பத்துடன் கடுமையான மழையை என்ன செய்யும்? எதிர்நோக்கும். இதுதான் எல்னினோ. சரிதானே? எல்னினோ. லானினா வந்து என்ன செய்யும்? லானினாட செயற்பாடு வந்து இலங்கையிலையும் காணப்படும். இலங்கையிலையும் என்ன செய்து காணப்படுகின்றது. இலங்கை, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், பிரேசில் முதலிய நாடுகளில் ஏற்படுகின்ற வெள்ளம், இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கும் என்ன செய்யலாம்? லானினா நிகழ்வு காரணமாயிருந்தது சொல்லலாம். சரிதானே? இது வந்து என்ன செய்யுது? குளிர்த்தன்மை தான் கடத்தும். குளிர்த்தன்மை என்ன செய்யும்? கடத்தும். லானினா நிகழ்வு வந்து வலிமையான தாளமுக்க உயரமுக்க நிலைமைகள்ல தீவிரத்தன்மையை ஏற்படுத்தும். எல்னினோ அது வேறு, அது ஒரு வேறு எஃபெக்ட். லானினா கொஞ்சம் டிஃப்ரெண்டா உயரமுக்கம் தாளமுக்கத்துல என்ன செய்யும்? தீவிரத்தன்மையை ஏற்படுத்தும். உயரமுக்கம் தாளமுக்கத்துல தீவிரத்தன்மையை ஏற்படுத்த அது சூறாவளியா மாறி அது பெரிய அகோரத்தை ஏற்படுத்தும். சரிதானே? அகோரத்தை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். இதுதான் லானினா. சரியா? எல்னினோ லானினோ ஓகேயா? அதுல தாக்கங்கள் இருக்கு. எல்னினோக்கு தனிய தாக்கங்கள், லானினோக்கும் தனிய தாக்கங்கள் இருக்கு. எல்னினோட தாக்கங்களை பாத்தீங்கன்னா மழை வீழ்ச்சி மாற்றம் அடையும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும், வறட்சி, அடுத்தது என்ன காற்று காலத்துல குழப்ப நிலை ஏற்படுத்தும். அடுத்தது சமுத்திர நீர்ப்பரப்பு மேற்பரப்பு, அதாவது சமுத்திரத்துலதான் இது இடம்பெறுது. அப்ப அந்த சமுத்திர நீர், அந்த குளிர் நீர் வெப்ப நீராக மாறும் போது மீன்கள்ல, அந்த சமுத்திரத்துல வாழ்ற மீன்கள் சாகிற நிலைமைகள் வரும். உங்களுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜப்னாலே எல்லாம் அங்காளி சைட்ல மீனெல்லாம் மலிவா போகுது. 1 கிலோ 100 ரூபாயாம், 50 ரூபா அப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படி எல்லாம் கொடுக்குறாங்க? பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் கரை ஒதுங்குதான். ஏன்? என்னன்னு நினைக்கிறீங்க? இதுல தாக்கம் தான் கிளைமேட் சேஞ்ச், வெப்பமடைந்து புவி இருக்கா ஏதோ தெரியல, துவா செஞ்சு கொள்ளும். சரி, நம்ம வறட்சி அந்த மாதிரி எல்லாம் எல்னினோவால உருவாகும். லானினாவும் அப்படித்தான். சரிதானே? லானினாவோட செயற்பாடுகள் தான் கிழக்கு பசிபிக், குறிப்பாக இந்த இலங்கை, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். லானினோ ஏற்பட்டாதான் இங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இலங்கையிலாம். சரி, நம்ம இப்ப யோசிக்கோங்க. லானினோ ஏற்பட்டிருக்கி பசிபிக் சமுத்திரத்துல லானினோ நிலை பெற்று குளிர்த்தன்மை அந்த இது நிலை பெற்றதற்காகதான் இங்கே இந்த தாக்கம் இடம்பெற்றிருக்கு. சரியா? எல்னினோ லானினோட வரைவிலக்கணம் இதுதான். அடுத்தது பச்சை வீட்டு விளைவு. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தானே. பச்சை வீட்டு தோற்றுவிக்கிற காரணி, பச்சை வீட்டுக்குள்ள அதிகரிக்கிற 3 செயற்பாடுகள் எல்லாம் நார்மலா எழுதலாம். ஓகேயா? வேற எதுவும் கேட்கணுமா இதுல? அடுத்தது காலநிலை. ஓ, எல்னினோ செயற்பாட்டால் வந்து வறட்சி அதிகரிக்கிறது எப்படி விளக்குற கொஞ்சம்? வறட்சி அதிகரிக்கிறது என்னன்னா, அது மேற்கு பசிபிக் அண்டிதான் இந்த இது இடம்பெறுகின்றது எல்னினோ. அந்த மேற்கு பசிபிக் அண்டிய பகுதிகளில் உயரமுக்கம் ஏற்படும். அதான எல்னினோ. அந்த உயரமுக்கம் ஏற்படுற காரணமாக மிக குறைந்த மழை வீழ்ச்சி ஏற்படும். உயரமுக்கத்துல மிக குறைந்த மழை வீழ்ச்சி ஏற்பட்டா அங்க மழை வீழ்ச்சி இல்லைன்னா என்ன செய்யும்? வறட்சியான நிலைமைகள் என்ன செய்யும்? உருவாகும். அதான் அந்த வரைவிலக்கணத்தை பார்க்க சொல்லும். சரியா? மேற்கு பசிபிக்கை அண்டிய பகுதிகள் உயரமுக்கம் காரணமாக ஏற்படும் மிக குறைந்த மழை வீழ்ச்சியால வறட்சியான நிலைமைகள் என்ன செய்யும்? உருவாகும். ஓகேயா? ஏண்டா எல்னினோ வந்து கிழக்கு சைட்ல உருவாகும். சரியா? கிழக்கு சைட்ல உருவாக்குனா மேற்கு சைட்ல என்ன செய்யும்? கிழக்கு சைட்ல தாளமுக்கமும் மேற்கு சைட்ல உயரமுக்கமும் உருவாகும். உயரமுக்கம் காரணமாக என்ன செய்யும்? மழை வீழ்ச்சி குறைவாக கிடைக்கும். அப்ப இங்க கிழக்கு சைட்ல மழை வீழ்ச்சி அதிகமாக கிடைக்கும். அந்த சிலி, அங்கால இருக்கிறது நாடுகளுக்கு மழை வீழ்ச்சி அதிகமாக கிடைக்கும். ஆனா மேற்கு சைட்ல என்ன செய்யும்? உயரமுக்கம் காரணமாக மழை வீழ்ச்சி குறைவா கிடைக்கும். மழை வீழ்ச்சி குறைவா கிடைச்சா என்ன? அங்க வறட்சியான நிலைமைகள் என்ன செய்யும்? தோன்றும். சரிதானே? அதான் விஷயம். அதான் அந்த வரைவிலக்கணத்தை நீங்க புடிச்சுக்கோங்கடா, ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நார்மலா எழுதலாம். அடுத்தது காலநிலை.
காலநிலை இதுவும் வரலாம். இது காலநிலையோட சேர்ந்து காலநிலை மாற்றம் என்ன செய்யலாம், வரலாம். வானிலை, காலநிலை இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. வானிலைன்னா என்ன, செயற்பாடுதான் வானிலை. காலநிலை என்ற ஒரு இடத்துல நீண்ட காலமாக அவதானிக்கப்பட்ட பொது அல்லது சராசரி வானிலை நிலைமைகளோட தொகுப்பு, அதுதான் காலநிலை. எங்களுக்கு தெரியும் காலநிலை வானிலை மூலக்கூறுகள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன, வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, அமுக்கம், ஈரப்பதன், அதுகளை பத்தி கொஞ்சம் டீப்பா பாத்துக்கோங்க. சரிதானே? வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும். வேறுபாடுன்னா உங்களுக்கு காலநிலை என்ன, வானிலை வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கணும். வானிலை மூலக்கூறுகள் தெரிஞ்சிருக்கேன். அடுத்தது வானிலை மூல காரணிகளை குறிப்பிட்டு அதில் 3 மூல காரணிகளை சுருக்கமாக ஆராய்க. அதுதான் அந்த வெப்பநிலை, ஈரப்பதன், காற்று, அமுக்கம், அதுகளை ஏதாச்சும் 3 குறிப்பிட்டு அது என்னென்று உருவாகுதுன்னு சென்னா விளக்கினா ஓகே. வெப்பநிலையை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு மூலக்கூறு தானே. வெப்பநிலையை எடுத்தீங்கன்னா அதுல 2 பிரிவா இருக்கு. என்னென்ன பிரிவு? ஒன்று செங்குத்து பரம்பல், இன்னொன்று கிடைப்பரம்பல் இருக்கு. செங்குத்து பரம்பல்னா என்னென்னது, அது உருவாகுது, எப்படி எப்படி அதோட தாக்கம் என்று சொல்லுவீங்க. கிடைப்பரம்பல்னா என்னென்னது உருவாகுது, அதுக்கு என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்து, அதான் விஷயம். இதை விளங்கப்படுத்தணுமா? இதை விளங்கப்படுத்தணுமா? இது உங்களுக்கு அந்த வளிமண்டலத்திட படை, அந்த மாறன் மண்டலம், இடைமண்டலம், அதோட சம்பந்தப்படுத்த மாதிரி வரும். ஓகேவா? இது இல்லாட்டி இதை விளங்கப்படுத்தணுமா? வெப்பநிலையிட பரம்பல் விளங்கப்படுத்தணுமா? இல்லையே. பாருங்க, வெப்பநிலைண்டா என்ன? சரிதானே? வெப்பநிலைண்டா என்ன? சூரியனிடமிருந்து பெறப்படுகின்ற கதிர்வீச்சினால் வளிமண்டலம் பெறுகின்ற சூடானது வெப்பநிலை. இதுதான் சிம்பிள். இதுதான் வரைவிலக்கணம். வெப்பநிலை என்னன்னு யோசிக்கும். இதுதான் வெப்பம். இதுக்கு அளவுற அழகு, பயன்படுத்துற கருவி, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? வெப்பநிலை என்ன 2 இருக்கு. ஒன்று வெப்பநிலை என்ற செங்குத்து பரம்பல், வெப்பநிலை என்ற கிடைப்பரம்பல். வெப்பமானிகளோட 2 வகைகள் கேட்டிருக்கு இதுல. என்ன, உலர் வெப்பமானி, அதான் உலர் வெப்பமானி, தாழ் வெப்பமானி. உயர் வெப்பத்தை அளக்குற வெப்பமானி, தாழ் வெப்பத்தை காட்டுற வெப்பமானி இருக்கு. சரியா? வெப்பனுடைய பரம்பல்ட 2 வகைகளை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்கு. இப்ப நான் சொன்னேன், செங்குத்து பரம்பல், கிடைப்பரம்பல். சரிதானே? செங்குத்து பரம்பல்டா எப்படி இருக்கும், கிடைப்பரம்பல்டா எப்படி இருக்கும்? செங்குத்து பரம்பல்டா யோசிங்க, இப்படி போறது செங்குத்து தானே. செங்குத்து. கிடைப்பரம்பல்டா இப்படி. சரியா? செங்குத்து பரம்பல் நான் ஷோர்ட்டா சொல்றேன், விளங்கப்படுத்துறேன். செங்குத்து பரம்பல் வளிமண்டலத்துல இருக்கிற படைகளோட அமைவுக்கு ஏற்பதான் அந்த செங்குத்து பரம்பல் வேறுபடுகிறது. உங்களுக்கு தெரியும், மாறன் மண்டலம், படை மண்டலம், இடைமண்டலம், வெப்ப மண்டலம், புறமண்டலம் இருக்கு. சரிதானே? மேல் நோக்கி தானே அதிகரிச்சு போகுது. இங்க பாருங்கண்டா, இங்க கீழ் உங்களுக்கு தெரியும், கீழ்படை என்ன, மாறன் மண்டலம். கீழ்படையில வெப்பநிலையானது உயரத்திற்கேற்ப என்ன செய்யும், குறைவடைந்து கொண்டு செல்கின்றது. உங்களுக்கு தெரியும், வெப்ப நழுவு வீதம் என்று சொல்றோம். ஒவ்வொரு 100 மீட்டர்களுக்கும் 0.64°C குறைவடைந்து கொண்டு செல்லும். சரிதானே? இவ்வாறு வெப்பநிலை குறைஞ்சு கொண்டு போறதுதான் என்ன சொல்லு, வெப்ப நழுவு வீதம் என்று சொல்றது. ஆனா இதுல குறைய, சரியா, இதுல குறைய. இதன் மேல நோக்கி செல்லும் போது இது மாறன் மண்டலம், இது படைமண்டலம். படைமண்டலத்துக்கு செல்லும் போது அங்க வெப்பநிலை என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? அங்க ஓசோன் படை இருக்கிறதால என்ன செய்யுது, வெப்பநிலை அதிகரிக்குது. சரிதானே? திரும்ப மீண்டும் இடைமண்டலத்துக்கு போகும்போது வெப்பநிலை குறைவடைக்குது. மீண்டும் இடைமண்டலத்துக்கு போகும்போது வெப்பநிலை உயரத்திற்கேற்ப குறைவடையுது. மிகவும் குறைந்த வெப்பநிலை இருக்கிற படைதான் என்ன, இடைமண்டலம். இது MCQ வந்துருக்கு. மிகவும் குறைந்த வெப்பநிலையை கொண்ட படைதான் என்ன, இடைமண்டலம். திருப்ப அதுக்கு மேல போகும்போது, எங்க மேல்மண்டலத்துக்கு போகும்போது வெப்பநிலை அதிகரித்து கொண்டு போகுது. அப்ப இதுதான் வெப்பநிலையிட செங்குத்து பரம்பல். இதை நீங்க விளக்கினா ஓகே. இப்ப நான் சொன்ன இதன் விளக்கம். கிடைப்பரம்பலண்டா, இந்த கடல் தரை,
அகலக்கோட்டு அமைவும் நிலநீர் பரம்பல் இந்த முக்கிய 2 காரணிகளை வச்சு கிடைப்பரம்பலை நாம விளக்கப்படுத்தலாம். அகலக்கோட்டு அமைவுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அகலக்கோட்டு அமைவுன்னு என்ன உங்களுக்கு தெரியும். மத்திய கோடு இருக்குதானே? இதான் புவி என்றா மத்திய கோடு, இங்க வட துருவம், தென் துருவம், மகரக்கோடு அப்படி எல்லாம் இருக்குதானே? அதுதான் அகலக்கோடு. அகலக்கோடுகள் இருக்குதானே? அந்த அகலக்கோடுகளின் அடிப்படையிலையும் என்ன செய்யுது? இந்த வெப்பநிலை உயர் வெப்பநிலை ஏன் இருக்கி? இதுதான் உலகமண்டா, இது மத்திய கோடுண்டா, சூரியன் இங்க இருக்கு. சரியா? இது சூரியன். உயர் வெப்பநிலை காணப்படும். ஏன்? மத்திய கோட்டுல தான் என்ன செய்யும்? கொடுக்கு. சரி, அப்ப நான் சூரியனை இங்க நினைக்கிறேன். சரியா? மத்திய கோட்டுல தான் என்ன செய்யறது? சூரியன் வந்து உச்சம் கொடுக்குறது இங்கதான். அப்ப இங்க என்ன செய்யும்? வெப்ப பரந்தல் குறைவாய்க்கிறதுல இங்க சூடாகும், டக்குன்னு சூடாகும். இந்த பகுதிகள் வந்து விரைவான வெப்பத்தை, அதிக வெப்பத்தை பெறும். மற்ற முனைவு பகுதிகளுக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள தூரம் என்ன செய்யும்? கொஞ்சம் கேப் இருக்கு. அதனால இங்கே முனைவு பகுதிகள்ல என்ன செய்யும்? வெப்பநிலை குறைவா இடம்பெறும். இதுதான் அகலக்கோட்டு அமைவு. இதுதான் என்ன? அகலக்கோட்டு அமைவு. அடுத்தது நிலநீர் பரம்பல் வேறுபாடு. நிலத்துக்கும் நீருக்கும் உள்ள வேறுபாடு என்னண்டா பிள்ளைகளே? இது ஏற்கனவே படிச்சுருக்கீங்க. பகல் நேரத்துல மார்னிங்ல என்ன செய்யும்? நிலம் வந்து டக்குன்னு சூடாயிக்கும். உங்களுக்கு தெரியும், பகல் நேரத்துல நீங்க போயிட்டு ரோட்ல நின்று செருப்பு போடாம நின்று பாருங்க எப்படி சூடாய்க்கும். நிலம் டக்குன்னு சூடாய்க்கும். சரி, இரவு வேளையில நைட்ல கடல் வந்து சூடாய்க்கும். அப்ப மார்னிங்ல, அதாவது பகல் நேரத்துல மதியங்கள்ல எல்லாம் என்ன செய்யும்? நிலம் வந்து டக்குன்னு சூடாகும். இரவுல கடல் வந்து டக்குன்னு சூடாய்க்கும். இதுக்கு காரணம் என்ன? இந்த நிலநீர் பரம்பல் வேறுபாடு. இந்த நிலநீர் பரம்பல்ல வேறுபாடு. ஏன் இந்த நிலநீர் பரம்பல்? நிலமானது என்ன செய்யும்? விரைவாக வெப்பத்தை பெற்று விரைவாக இழந்துடும். ஆனா நீர் அப்படி இல்லை. மெதுவாகத்தான் வெப்பத்தை பெற்று மெதுவாகத்தான் வெப்பத்தையும் என்ன செய்யும்? வெளிவிடும். அப்ப உங்களுக்கு தெரியும், கடல் காற்று, தரை காற்றுன்னு படிப்பீங்க. அதுல கடல் காற்றுல கடல் வந்து நைட்ல தான் சூடாய்க்கும், தரை வந்து பகல்ல சூடாய்க்கும். நைட்ல என்ன செய்யும்? தரை வந்து குளிரா இருக்கும், இங்க சூடா இருக்கும். கடல் மாறி மாறி தான் நடக்கும். நிலமானது விரைவாக வெப்பத்தை பெற்று விரைவாக வெளிவிற்றும், வெப்பத்தை இழக்கும். ஆனா உங்களுக்கு தெரியும், தண்ணீரிட தன் வெப்ப கொள்ளளவு இருக்கு, சயின்ஸ்ல இருக்கு. அப்ப மெதுவாத்தான் அந்த வெப்பத்தை பெற்று மெதுவாத்தான் விடும். அப்ப காலையில இருந்து வெப்பத்தை பெற்று 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 நைட்ல நல்லா வெப்பமாயிடும், ஹீட் ஆகி நைட்ல சூடாயிருக்கும். நைட்ல தண்ணி என்ன செய்யும்? சூடாயிருக்கும். அதுதான் இந்த வெப்பநிலை பரம்பல் மாறுபடுறது. குத்து பரம்பல், கிடைப்பரம்பல், இந்த இதுகள் மூலம் என்ன செய்யலாம்? விளக்கலாம். ஓகேயா? அது மாதிரிதான் படிவு வீழ்ச்சி இருக்கி, அமுக்கம் இருக்கி, அதுகளையும் ஒருக்கா பார்த்துக்கோ. சரியா? அப்ப இதுல கேட்கணுமா வேற எதுவும்? ஓகே, ஏனைய வேண்டு போட்டிருக்கேன். அந்த வலி அமுக்கத்தை தீர்மானிக்கிறது, ஈரப்பதன், அதுகளையும் ஒருக்கா பார்த்துக்கோங்க. அடுத்தது காலநிலையை கட்டுப்படுத்துற காரணி. இது முக்கியம். இது வந்தா காலநிலை வந்து இது முக்கியம். காலநிலையை கட்டுப்படுத்துற காரணம் 5 இருக்கு. சரியா? 5ஐயும் பார்த்துக்கோங்க, வரைவிலக்கணங்கள், உதாரணங்களும். ஒன்று தரை தோற்ற வேறுபாடு. ஒன்று என்ன? தரை தோற்ற வேறுபாடு அல்லது அகலக்கோட்டு நிலையம். இப்ப நான் சொன்னேனே, முந்தி சொன்ன மாதிரி அகலக்கோட்டு நிலையம், நிலநீர் பரப்புகளோட பரம்பல், காற்று வளையங்களோட நகர்ச்சி, நீரோட்டம். இந்த 5ம் தான் இந்த காலநிலை கட்டுப்படுத்துற காரணி.
தரைத்தோற்ற வேறுபாடு ஏற்கனவே சொல்லிட்டு தானே, அந்த மாறன் மண்டலத்துல வெப்பநிலை குறைவாகிறது, பிறகு படைமண்டலத்துக்கு போகும்போது வெப்பநிலை அதிகரிக்கிறது, திரும்ப இடைமண்டலத்துக்கு போகும்போது வெப்பநிலை குறைவடைகின்றது, திரும்ப மேல் நோக்கி செல்லும் போது வெப்பநிலை அதிகரிக்கிறது. இதுதான் என்ன தரைத்தோற்ற வேறுபாடு. சரியா? சாரி, தரைத்தோற்ற வேறுபாடு இல்லை இது. அது அகலக்கோட்டு, சாரி அது என்ன வெப்பநிலைன்ற செங்குத்து பரப்பு. தரைத்தோற்ற வேறுபாடு என்று செல்லும் போது நீங்க இலங்கையை எடுத்துக்கொண்டீங்கடா, இலங்கையில பாருங்க, மட்டக்களப்புல இருக்கிறதுக்கும் நுவரெலியால இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. மட்டக்களப்பிட வெப்பநிலையும் நுவரெலியாட வெப்பநிலையும் ஒப்புற மூலம் அதோட தரை தோற்றத்துக்கு இடையிலான இது ஒரு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நுவரெலியா என்ன செஞ்சிருக்கு, மேட்டு நிலத்துல மலைநாட்டின் மத்தியில அமைஞ்சிருக்கு, அப்ப அங்க உயரமா இருக்கு. ஆனா மட்டக்களப்பு கரையோரத்தோட தாழ் பகுதியில அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரியான தரை தோற்ற வேறுபாடும் வெப்பநிலையில அங்க பார்த்தோம். அதுதான் நீங்க அதே மாதிரிதான் பள்ளத்தாக்கு இருக்குதானே, அந்த பள்ளத்தாக்குட இப்படிதானே பள்ளத்தாக்கு இருக்கும், ரெண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் பள்ளத்தாக்கு. இதுதான் பள்ளத்தாக்கு. சரியா? இந்த பள்ளத்தாக்குன்ற அடிப்பகுதியில வெப்பநிலை குறைவாரி, மேலே என்ன செய்யும், வெப்பநிலை அதிகமா இருக்கும், மேலே வெப்பநிலை அதிகமாக இருக்கும். இதுதான் சொல்றது வெப்பநிலை நேர்மாறல். வெப்பநிலை நேர்மாறல், வெப்பநிலை நழுவு வீதம் என்று இருக்கு, வெப்பநிலை நேர்மாறல் இருக்கு. சரியா? வெப்பநிலை நேர்மாறல். இங்க பள்ளத்தாக்குல அடிப்பகுதியில வெப்பநிலை குறைவாகவும் மேலுக்கு வெப்பநிலை என்ன செய்யும், அதிகமாகவும் காணப்படும். இதையும் பார்த்துக்கோம். அடுத்தது அகலக்கோட்டு நிலை. இரண்டாவது காரணி என்ன, அகலக்கோட்டு நிலை. உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னானே, அந்த மத்திய கோட்டுல அதிகமாகிறது, முனைவு பகுதி நோக்கி செல்லும் போது குறைவாக இருக்கிறது. அதுதான் என்ன, அகலக்கோட்டு நிலை. இந்த மத்திய கோட்டு பகுதியில சூரியன் கிடையாக, அதாவது சூரியன் நேரடியா படும், மத்திய கோடி தானே, சூரியன் நேரா படுறது, செங்குத்தாக விழுவதாலும் அதிகமான ஆவியாக்கம் இடம்பெறதாலையும் இங்கதான் மத்திய கோட்டு பகுதியில அதிகமான மழை கிடைக்கும். ஆனா முனைவு நோக்கி செல்லும் போது தூரம் கூட தானே, அப்ப சூரியனுக்கு குறைவா கிடைக்கிறதாலதான் அங்க குறைந்த அளவு மழை வீழ்ச்சி என்ன செய்யுது, கிடைக்குது. இதெல்லாம் போட்டு எழுதணும். அதே மாதிரிதான் நிழல் நீர் பரம்பல் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீரோட்டங்கள் ரெண்டு வகை இருக்கு, தெரிந்தானே, குளிர் நீரோட்டம், வெப்ப நீரோட்டம். பாத்துக்கோங்க, இதுக்கு உலகப்படம் குடிக்கிறது. குளிர் நீரோட்டம், வெப்ப நீரோட்டம். வெப்ப நீரோட்டம் என்ன செய்யும், தான் செல்கின்ற பாதைக்கு வெப்பத்தை கடத்தும். குளிர் நீரோட்டம் என்ன செய்யும், தான் செல்கின்ற இதுக்கு குளிர கடத்தும். இது என்னென்று காலநிலையை கட்டுப்படுத்துது, அந்த நீரோட்டம் செல்ற இடங்கள், வெப்ப நீரோட்டம் சென்றா அது கடுமையான வெப்பமை, குளிர் நீரோட்டம் சென்றா அந்த இடம் கூலா இருக்கு. இதுதான் சொல்றது அந்த அகலக்கோட்டுல காணப்படுகின்ற ரெண்டு பிரதேசங்கள் வேறுபட்ட காலநிலை. ஒரே அகலக்கோடுன்னு இப்ப வைங்களேன், ஒரே இப்பதான் அகலக்கோட்டு, வட அகலக்கோடு அப்படின்னா, ஒரே அகலக்கோட்டில் இருக்கிற ரெண்டு பிரதேசங்கள் வேறுபட்ட காலநிலையை அனுபவிக்கிறதுக்கு இந்த நீரோட்டங்கள் தான் காரணம். இந்த நீரோட்டங்கள் தான் என்ன காரணமா இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, பிரித்தானிய தீவுகளோட வெப்பநிலையும் சைபீரியாவோட வெப்பநிலையும் பாத்தீங்கன்னா குறைவாக இருக்கிறது நீரோட்டங்களோட செல்வாக்குதான் காரணம். சரியா? அது ரெண்டும், பிரித்தானியாவும் சைபீரியாவும் ஒரே அகலக்கோட்டில் தான் அமைஞ்சிருக்கு. பிரித்தானியாவுல வெப்பநிலை அதிகமா இருக்கு, சைபீரியாவுல வெப்பநிலை என்ன செய்யுது, குறைவாக இருக்கு. அதுக்கு காரணம் என்ன, இந்த நீரோட்டங்களோட நகர்ச்சி. வளர்ந்தான் விஷயம். காலநிலையை கட்டுப்படுத்துற காரணிகள். அடுத்தது கெப்பண்ட காலநிலை பாகுபாடு. சரியா? கெப்பண்ட காலநிலை பாகுபாடையும் ஒருக்கா பாத்துக்கோங்க. அதுல 3 தானே, AF, AM, AW. சரிதானே? அது MCக்கும் வாரது, அந்த பரம்பல், அதுல முக்கியமான பண்புகள், நாடுகள் வாரது. அப்ப MCக்கும் பாத்துக்கோங்க. கெப்பண்ட காலநிலை பாகுபாடையும் என்ன செய்யுங்க, அந்த 3ஐயும் சுருக்கமா விளக்கக்கூடிய மாதிரி பாத்துக்கோங்க. சரி, அதோட இலங்கையிட காலநிலை வலயங்கள். சரிதானே? இலங்கையில எங்க காலநிலை, 5 காலநிலை வலயங்களுக்கு தானே, அந்த காலநிலை வலயங்களையும் பார்த்துக்கோங்க. இலங்கையில காணப்படுகின்ற காலநிலை வலயங்கள் என்னென்ன, உயர்நிலை ஈரவலயம், உயர்நிலை தாழ்வலயம், விளங்கிக்கல.
அதுகளையும் பார்த்துக்கோங்க. அதோட இலங்கைக்கு கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி முறைகள் அதுகளையும் பார்த்துக்கோங்க. இலங்கையில காலநிலையில செல்வாக்கு செலுத்துற காரணிகள், அதோட பாதிப்புகள் அதுகளையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதோட இன்னொன்று உயிர் பெருந்திணிவு, அதுவும் வரக்கூடிய ஒரு சான்ஸ். உயிர் பெரும் திணிவுகள் உங்களுக்கு தெரியும், இலங்கை சூழல் தொகுதிகள்ல வரும், பின்னால வரும், எங்க உங்களுக்கு பின் சப்ஜெக்ட்ல வரும். சூழல் தொகுதி உயிர் பெருந்திணிவுகள் என்ன? இலங்கையோட உயிர் பெருந்திணிவுகள் MCQக்கும் வாரது, பெரிய கேள்விக்கும் வரலாம். சரியா? அப்ப உயிர் பெருந்திணிவுகள்ல அந்த காடுகளை குறிப்பிட்டு விளக்கக்கூடிய மாதிரி வரலாம். காடுகளை கொடுத்துட்டு அவங்க கேட்பாங்க, இதை விளக்குங்கன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க இதுக்கும் ரெடி ஆயிட்டு போகணும். அந்த அயனமலை காடுகள் MCQ வாரது. அயனமலை காடுகள் பரம்பியுள்ள இடங்கள் பின்வருவற்றுள் இது எல்லாம் கேட்டு வாரு. அப்ப அதெல்லாம் பார்த்துக்கோம். அயனமலை காடுகள், மத்திய தரை காடுகள், புல்நிலங்கள் அதெல்லாம் இங்க இருக்கி அதோட காலநிலை பரம்பல் அந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க. அதே மாதிரிதான் இலங்கையில் அயனமலை காடுகள், வறண்ட கலப்புகள், பத்தானைகள் அப்படி எல்லாம் இருக்குதான புதற்காடுகள், அதில் உள்ள இடங்கள் அதுகளையும் ஒருக்கா பார்த்துட்டு போங்க. காட்டு வள முகாமைத்துவம் அதையும் ஒருக்கா பாருங்க. எல்லாம் சேர்ந்து வரும். உயிர் பெருந்திணிவு இலங்கையோட சேர்ந்து வந்தா அடுத்தது மெயினான ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நீர்க்கோளம். நீர்க்கோளம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு இருக்கு. சரியா? அப்ப நீர்க்கோளம் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்ப நீர்க்கோள தொகுதி இலங்கையும் சரி இதையும் சரி நீர்க்கோள தொகுதியில நீர்க்கோளத்தை பார்த்துருப்போம். இலங்கையின நீர்வளம் சரி உலக நீர்வளத்தை இரண்டையும் பார்த்துவோம். இலங்கையின நீர்வளமும் வாரது தெரிந்தானே? இது ஈஸி பாடம். நீர்க்கோள தொகுதி விளங்கப்பட்ட தேவையில்லை. அண்மை கால விஷயங்களோட ஆட் பண்ணி நீங்க உதாரணம் போட்டுலீங்கன்னா அது ஓகே. நீர்க்கோள தொகுதிண்டா என்ன, அதுல நான் டியூட்ல போட்டிருக்கேன். சரியா? அதை பாருங்க. இலங்கையின நீர்வளம் மாசடைகிறது, அதனால நன்மை பயன்பாடு, அப்புறம் தரைக்கீழ் நீர், மனித நடவடிக்கைகளால் நீர் மாசுபடுத்துற காரணிகள், அரசாங்கம் நீரின் முக்கியத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு மேற்கொண்ட செயற்பாடுகள் அதெல்லாம் என்னென்ன. சரியா? நீர் வீண் விரயமாகறதுக்கான காரணிகள் என்னென்னலாம் குறிப்பிட்டு விளக்கணும். தெரிந்தானே? நான் விட எழுதுற மெத்தட் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அப்ப ரொம்ப அவ்வளோ பெருசாலாம் எழுத தேவையில்லை. இப்ப நீர் வீண் விரயமாகறதுக்கான காரணிகள்டா என்னென்ன எழுதுவீங்க? ஒன்று பயன்பாடு, அதாவது தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது. வீண் விரயமான பயன்பாடு, எல்லாத்துக்கும் நீரை போட்டு நாசம் பண்றது, நிறைய நீர். சரிதானே? அடுத்தது அலங்கார நடவடிக்கைகளுக்கு அதிகமாக நீர் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு சொன்னா அமெரிக்கால இருக்கிற ஒரு நீர் பூங்கா, பெரிய ஒரு நீர் பூங்கா இருக்கு. அதனால நீர் அதிகமா வீணாகிறதுதான். அதே மாதிரி நீர் விளையாட்டுக்கள், நீர் மூலம் அலங்காரம் செய்யறது. நீர் விளையாட்டுகள் உங்களுக்கு தெரிந்த இப்ப எல்லாம் அமைச்சிட்டு வராங்க தண்ணியில, அதாவது செஞ்சு நீர் விளையாட்டுகள், அதன் மூலம் என்ன செய்யுது? நீர் வீண் விரயமாகுது. கைத்தொழில் நடவடிக்கைகள் அளவுக்கு அதிகமாக என்ன செய்யறாங்க? நீரிட பயன்பாடு இருக்கு. அதனாலேயும் நீர் வீண் விரயம் ஆகுது. அந்த கைத்தொழிற்சாலைகள்ல பயன்படுகின்ற நீரை திருப்பி எடுத்து சுத்திகரித்து செய்யலாம். அப்படி செய்யறல உடனே என்ன செய்யறது? அதை விளத்திடுறது. அதனால நீர் மாசடையும். வேற என்ன நீர் மாசடை? இந்த குளங்கள், ஆறு, கடல் நீர்ல எல்லாம் என்ன செய்யுது? குப்பையை கொண்டு போய் போடுறது. அதனாலயும் என்ன செய்யுது? நீர் மாசடையும். இப்ப நீர் மாசடைதல்னா டிஃப்ரெண்டா கொடுப்பீங்க. நீர் வீண் விரயமாகிறது அப்படின்னா அது வேறு மாதிரி கொடுப்பீங்க. சரிதானே? அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைகள்னா அதாவது இதெல்லாம் தடுத்து நாம இப்படி செய்யாம அப்படி செய்வோம் நீங்க உங்களோட கன்க்ளூஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதோட உதாரணங்களை கொடுப்பீங்க. சரிதானே? ஓகேவா? இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உலக விவசாயம் மாநில புவியில் அங்க பார்த்துட்டு தானே சில விஷயங்கள் நான் இதுல செல்லல, எதிர்பார்க்கல மட்டும் சொல்லிட்டேன். மற்ற விஷயங்களையும் நம்மளா பாருங்க. இருக்குதானே ஒரு மாசம் 1 month டைம் இருக்கி வடிவா பாருங்க. பாஸ் பேப்பரும் செஞ்சு பாருங்க. நாளைக்கும் நாம பாஸ் பேப்பர் தானே கிளாஸ் செய்வோம். அப்ப அந்த இதுலயும் நான் சொல்லி தருவேன். சரி, வேற எதுவும் கேட்கணுமா? வேற எதுவும் இந்த இதுல கேட்கிறேன்னா கேட்கலாம். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன்.